இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் கோபி அண்ணா மேலே இன்னும் மரியாதை கூடினே போயிருக்கு. என்ன மேட்டர்னா ரீசெண்டாக நீயா நானா ஷோவில் இந்த கிளிப்பிங் கிடைச்சது. என்ன விஷயம்னா சிட்டி வர்சஸ் கிராமன்ற ஒரு டாபிக் மாதிரி இந்த கண்டென்ட் இருந்தது. இந்த டாபிக் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை பற்றி ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு லைட்டாக பேக் வாங்கிட்டாங்க. பட் இதே கேள்வி சிட்டி சைடு பொண்ணுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துருந்தாங்க. இதை பார்க்கும் போது கோபி அண்ணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்ன பேசியிருக்காரு நீங்களே பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப மாடர்னாக இருக்கிற பொண்ணுங்க சிட்டியில தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சிட்டியில இருந்தாலும் இந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஊறி போயிருக்கு. அது எப்போ வெளியே போதோ அப்பதான் நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்படுது. பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை இல்ல? பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்கு. இவங்க இப்ப இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. பட் அதன் வழியா நீங்க அந்த வலியை உணர்றீங்க. ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு அங்கயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளவு அவ்வளவு சங்கடமா இருக்கு. அங்க அந்த அவங்க சொல்றாங்க எல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியா இருந்தாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் சொல்றாங்க. இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கல, ஒருத்தர் தூக்கல. ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களா? ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? தனிப்பட்ட முடிவா நான் எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையே திரும்ப உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. இந்த பக்கம் ஒரு எத்தனைப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். எனக்கு இப்ப புரியவே இல்லை. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு குடும்பம் நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்களே நாங்க வேணாம்லாம் சொல்லல சார். இப்ப சமூகம் என்ன இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி. அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கு எல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்கள ரொம்ப பிற்போக்குவாதிகள் சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டு அப்படியே தானே இருக்கும்.